இதை வச்சு அரசியலாக்க அதிமுக முயற்சி பண்ணுச்சு. அந்த விஷயத்தினாலதான் இன்றைக்கு அவங்க தோர்த்து 3வது இடத்துல நிக்கிறதுக்குள்ள காரணம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சிஎம் விஜய் அவர்கள் சம்பவம் முடிஞ்சு சென்னைக்கு போயிட்டு அவர் எதுவுமே பேசவில்லை, யாருக்கும் பேட்டி கொடுக்கவில்லை. முதல் நாள் அடுத்த நாள் காலையில என்ன பண்றாங்க, எடப்பாடி அவர்களும் பிஜேபியும் சேர்ந்து, அண்ணாமலையும் குறிப்பா சேர்ந்து என்ன பண்றாங்க, இது திமுகவோட சதிங்கிற மாதிரி ஒரு ஆங்கில கொண்டு வர்றாங்க. எடப்பாடியார் திருப்பி மக்கள் ஆட்சிக்கு எடுக்கணும்னா எடப்பாடியார் 4 வருஷமா இதை பண்ண என்ன சொல்ல முடியும்? எங்க ஆட்சியில் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்து சொன்னீங்க, நீங்க சொன்ன சாதனைகள் எதுவுமே நீங்க சொல்லல. அப்போ ஒவ்வொரு தடவையும் உங்களை நினைக்கும் போது என்ன மோடி கிட்ட வணக்கம் போடுறாலோ, அந்த அமித்ஷாட்ட வணக்கம் போடுறாலும் மட்டும்தான் தெரியுது. இங்க பெரிய தமிழகத்திலே மிகப்பெரிய பெரிய எண்ணிக்கையில் ஒரு சமுதாயம், பிளஸ் நல்ல பணம், நல்ல செல்வாக்குள்ள சமுதாயத்துல பிறகுறீங்க. அப்போ மத்தவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு அந்த காஸ்ட் நியூட்ரல் கம்யூனிட்டி இதுன்னு சொல்லுவாங்க, அவரு நம்ம ரவீந்திரன் தோசா சொல்லுவார். அந்த ஐடென்டிட்டி உங்களுக்கு கிடைக்காது. அப்போ நீங்க இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் நினைக்கிறதே உங்களுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் லீடர் ஆகும்போது உங்களுக்கு மைனஸ் ஆயிடுது. அதிமுக இளைஞர்கள் கிட்டத்தட்ட யாருமே வரல. 2016 ஜெயலலிதா அம்மையார் போனதுக்கு அப்புறமே இந்த கட்சியில யாருமே எந்த இளைஞர்களுமே இந்த கட்சியோட ஐடென்டிஃபை பண்ணல. அப்போ அதிமுகவோட ஓட்டு எல்லாமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திமுக கூட இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இளைஞர்களே இல்லாத ஒரு கட்சியா நீங்க ஆக்கிட்டீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கங்க. நாம தேர்தல் முடிஞ்ச உடனே சொல்லியிருந்தோம் எல்லா கட்சிகளோட தோல்விக்கான ரீசனும் தாவேக்காவோட வெற்றிக்கான ரீசனையும் குறித்து நம்ம பேசுவோம்னு. அப்போ நம்ம அதிமுகவோட தோல்விக்கான ரீசன் பாகம் 1 நம்ம பேசிட்டோம். பாகம் 2 பேசுறது கிட்டத்தட்ட ஒரு வாரம் இப்ப கேப் ஆகி போச்சு. காரணம் என்ன, இடையில நிறைய விஷயங்கள் வந்ததுனால அந்த பாகம் 2, அதாவது அதிமுக தோல்விக்கான காரணங்கள் பாகம் 2, அரசியல் காரணங்கள் தவிர மற்ற காரணங்கள் என்னன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கு அதற்கான சரியான நேரம் வந்திருக்கிறது. நம்ம அந்த வீடியோக்குள்ள போவோம். அப்போ நம்ம அதிமுக பாகம் 1 நம்ம அரசியல் காரணங்கள், அதிமுக தோன்றதுக்கான அரசியல் காரணங்களை பார்த்தோம். இந்த பாகத்துல பார்ட் 2ல நம்ம அரசியல் தவிர மற்ற காரணங்களை பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு காரியம் உங்களால சொல்ல முடியும், அது கம்ப்ளீட்டா இந்த எலெக்ஷனையே மாத்துச்சு அப்படின்னு, அதிமுகவோட தவறால மாறுச்சு அப்படின்னா எந்த காரியத்தை சொல்வீங்கன்னா அந்த கரூர் விவகாரத்தை தான் சொல்லுவேன். மறுபடியும் இந்த கரூர் விவகாரம் இப்ப சிபிஐ விசாரிக்கப்பட்டு இருக்கு. அதனால அந்த வழக்கு அங்க நிலுவை இருக்கு. அந்த வழக்கு சரியா தப்பாங்க ஒரு விஷயத்துக்குள்ள நான் போக விரும்பல. நடந்ததை நம்ம ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும். இந்த கரூர் துயர சம்பவத்துல 41 பேர் உயிரிழக்கிறாங்க. உயிரிழந்த உடனே சிஎம் விஜய் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி திருச்சிக்கு வந்து சென்னைக்கு வந்துடுறாரு. அப்போ அவங்க வந்து அங்க அவரோ அவர் தொண்டர்களோ யாருமோ அந்த ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போகல. அங்க 2 நபர்கள் தான் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். செந்தில் பாலாஜி, அதாவது 2 குழுக்கள் இருக்காங்க. செந்தில் பாலாஜி இருக்கிறாரு, அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அங்க வந்து திருச்சியிலிருந்து அவர் அங்க வந்துடுறாரு. அதிமுக தரப்புல MS விஜயபாஸ்கர் அவரும் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு காரணம் அவரும் வந்துட்டாரு. இவங்க தான் களத்துல நின்று அந்த பேஷண்ட்ஸோட உட்காந்து எல்லா ஹெல்ப் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது இந்த மாதிரி நிற்கும் போது யாரையும் குறை சொல்லவில்லை. இந்த சமயத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்வர் ஸ்டாலின் நைட்டா வர்றாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, அவரும் பார்த்து யாரையும் குறை சொல்ல, ஒரு துக்கத்திற்குரிய விஷயம் 41 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு மட்டும்தான் சொல்றாங்க. அப்போ இதை வச்சு அரசியலாக்க அதிமுக முயற்சி பண்ணுச்சு. அந்த விஷயத்தினாலதான் இன்றைக்கு அவங்க தோர்த்து 3வது இடத்துல நிக்கிறதுக்குள்ள காரணம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சிஎம் விஜய் அவர்கள் சம்பவம் முடிஞ்சு சென்னைக்கு போயிட்டு அவர் எதுவுமே பேசவில்லை, யாருக்கும் பேட்டி கொடுக்கவில்லை. முதல் நாள் அடுத்த நாள் காலையில என்ன பண்றாங்க, எடப்பாடி அவர்களும் பிஜேபியும் சேர்ந்து, அண்ணாமலையும் குறிப்பா சேர்ந்து என்ன பண்றாங்க, இது திமுகவோட சதிங்கிற மாதிரி ஒரு ஆங்கில கொண்டு வர்றாங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லாத தனம் தான் நான் காமிக்கிறேன். கால்குலேஷன் எப்படி போட்டாங்க, நம்ம இதை சொல்லி வச்சு நம்ம தாவேக்காவும் கூட சேர்த்து உள்ள எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வெற்றி கூட்டணி போட்டோம், திமுகவை தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இது எப்படி இவ்வளவு முட்டாள்தனமான காரியத்தை ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியான எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை விட்டுருக்க ஒரு சின்ன பையன் வச்சுக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி செய்தார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. தாவேக்காங்கிற ஒரு கட்சி இப்ப 3வது கட்சியா இருந்து உங்களுக்கு எதிராக இருப்பாங்கிற ஒரு நிலப்பாடுல இருக்கிறாங்க. அவங்க வந்து உங்க வாக்கையும் பிரிப்பாங்க அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் கூட்டணிக்கே அப்படி நீங்க பேசினா பரவாயில்ல. கூட்டணியே அமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சாதாரண ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு நீங்க டிஃபெண்ட் பண்றீங்களே, இது அந்த சமயத்தை உங்களுக்கு சரியா தவறா நீங்க யோசிச்சுருக்கணும். இவங்க பண்ணல. அப்ப என்ன ஆகுது, இவங்க இந்த விஷயத்தை எடுத்தோம்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இதற்கு பொறுப்பு செந்தில் பாலாஜின்னு முதல்ல தாவேக்கா உடனெல்லாம் சொல்லல, திமுக தாவேக்கா உடனெல்லாம் சொல்ல. இவர் அசம்பிளியில அங்கேயும் போய் ஊர் முழுசும் போய் செந்தில் பாலாஜி தான் சரி பண்ணியிருக்கணும், அவங்க திமுக தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா அந்த பிரச்சனையே வருது.
இவர் என்ன கணக்கு போடுறாரு அந்த சமயத்துல ஒரு மீட்டிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் இவருக்கு அதிமுக கொடியை போட்டு காலர் போட்டுட்டு தாவேகா கொடியாட்டுறாரு, பாருங்க கூட்டணி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுறது எல்லாம் ஒரு சிறுபிள்ளத்தனமான விஷயம். இப்ப நீங்க திரும்பி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி சிரிக்கத்தான் தோணுது. அப்போ உங்க கூட்டணிக்கே வராத ஒரு கட்சி வரும் அப்படின்னு என்னமோ மனக்கணக்கு கெட்டி நீங்க தாவேகா அன்னைக்கு வளர்த்து விட்டது நீங்க தான். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது யாரும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கட்சியோட மதிப்பு கொஞ்சம் இறங்கும். நீங்க என்ன பண்ணி அவங்க பண்ணல, அவ இல்ல அவர் இல்ல அவர் இல்ல இவங்கதான் நீங்க திமுக அடிக்கிற பேர் அப்படின்னு உங்க தலையில நீங்க செல்ஃப் கோல் அடிச்சுக்கிட்டீங்க. அதுதான். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சுதான் விஜய் அவர்கள் வெளியில டிவியில சிஎம் விஜய் அவர்கள் அவர் அந்த வீடியோ ரிலீஸ் பண்றாரு. இப்ப அது வரைக்கும் அவங்க கூட சொல்ல டிஎம்கே தான் காரணம். அப்ப அந்த பாயிண்டை எடுத்து கொடுத்து இன்றைக்கு தாவேக ஆட்சியில் உட்கார்றதுக்கு காரணமே யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒரு முட்டாள்தனமான ஒரு அரசியல் கால்குலேஷன். திமுகவை அழிக்கிற அப்படின்னு சொல்லி உங்க காலில் உங்க தலையிலுமே நீங்க சுட்டுக்கிட்டீங்க. அதன் விளைவுதான் நீங்க 2வது இடத்துல 3வது இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க. அப்ப தாவேகா இன்று ஆட்சியில் உட்கார்ந்து மிகப்பெரிய பங்கு யாருக்கு போய் சேரும்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேரும். அன்றைக்கு இதை திமுக தான் செஞ்சு ட்ரம் அப் பண்ணு டிவிக்கே கிடையாது. அதை முரசு கொட்டி சொன்னது அதிமுக அண்ணாமலை தான். இவங்க 2 பேரும் சேர்த்து தான் டிவிக்கே ஆட்சியில் ஃபார்ம் பண்ணி வச்சிட்டாங்க. நிதர்சனமான உண்மை. அப்போ அதிமுக நீங்க பார்க்கும்போது அது ஒரு தலைவர்களால், தலைமை பண்பு மிக்க தலைவர்களால் ஆன ஒரு கட்சி. கொள்கை அப்படின்லாம் அதுல எதுவுமே கிடையாது. அந்த தலைவர்களோட கரிஷ்மாவால மட்டும்தான் ஓடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக திராவிட திமுகவோட இந்த கொள்கையெல்லாம் பெருசா வித்தியாசப்படுறேன்னா அதிமுக ஒன்றும் சொல்ல. அப்படி இருந்தும் அந்த கட்சியை வளர்ந்துச்சுன்னா அது தலைவர்களால் ஆன கட்சி. தொண்டர்களுக்கு அதிமுகங்கன்னா என்னன்னா தலைவர்கள், எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படிங்கிற தலைவர்களை பார்த்து பழகின கட்சி. அப்ப அந்த கட்சியில் நீங்க லீடர்ஷிப் எடுக்கும்போது அவங்களை நீங்க காப்பி பண்ணி தான் ஆகணும். அவங்களை நீங்க காப்பி பண்ணணும்னா வெறும் விஷயங்கள்ல மட்டும் இல்ல. ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் நீங்க பார்க்கும்போது அவங்க அடுத்தவங்களோட டீல் பண்ணும்போது தனக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு பார்ப்பாங்க. குறிப்பா இந்த தலைமுறைக்கு எம்ஜிஆரோட ஜெயலலிதா அம்மையாரை பார்த்து தான் பழக்கம். அவங்க யாரோட டீல் பண்ணாலும் எனக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் வேணும் அப்படிங்கிற அந்த இடத்துல நான் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நிற்பாங்க. அது காங்கிரஸோட டீல் பண்ணாலும் சரி, பிஜேபியோட டீல் பண்ணாலும் சரி, நான் தான் எல்லாத்துக்கும் மாதிரி தலைமை பண்போட நிற்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட கட்சியில நீங்க என்ன பண்ணீங்க? தலைமை பண்பே இல்லாம யாரை பார்த்தாலும் குனிஞ்சு வணக்கம் போட்டீங்கன்னா அந்த தொண்டர்களுக்கு அந்த கட்சியை அவங்க இமேஜின் பண்ணி வச்சிருக்கிற பகுதியில இருந்து அந்த ஒரு கற்பனையில இருந்து நீங்க கீழே விழுந்து போயிடுறீங்க. அப்பவே நீங்க தலைமைக்கு அடி வாங்கிட்டீங்க. நீங்க உங்களுக்கு போராட்டங்கள் இருக்கலாம், என்னமும் இருக்கலாம். ஆனா நீங்க என்ன யோசனை இருக்கணும்? இந்த கட்சியோட தொண்டர்கள் அவங்களுக்கு தான் நம்ம தலைவரா இருக்க போறோம். அப்ப அவங்க என்ன எதிர்பார்த்திருக்காங்க நீங்க செய்யணும். நீங்க செய்யவே இல்லை. அதிமுக போன்ற லீடர் சென்ட்ரிக் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. தலைவரை மையப்படுத்தி நடக்கக்கூடிய கட்சிக்கு தலைவரா இருக்கிற தகுதி உங்களுக்கு நீங்க இழந்துட்டீங்க. அதை இனிமேல் நீங்க டெவலப் பண்ண முடியாது. ஏன்னா உங்களை யாரும் தலைவராக பார்க்கவே இல்லை. உங்களை இன்னும் அந்த காருக்கு முன்னால குனிஞ்சு வணக்கம் ஒரு நாளாவே தான் அவங்களும் பாக்குறாங்க. நீங்களும் அப்படிதான் நடந்துக்கிட்டீங்க. அதனால அதை விட்டு வெளியில வராததும் உங்களோட தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். கட்சியை நீங்க எடுக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஆளுங்கட்சியா இருந்தீங்க. அப்போ அந்த பவரை நீங்க காமிச்சிருந்திருக்கணும். கொஞ்சம் அக்ரெசிவா இருந்திருக்கணும். கொஞ்சம் ஒரு முரட்டுத்தனமா கொஞ்சம் அப்படி நின்று இருக்கணும். நீங்க அதை பண்ணல. அதனோட விளைவு நீங்க சஃபர் ஆனீங்க. எலெக்ஷன்ல உங்களுக்கு ஓட்டும் இல்லை. இது 10 வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கு நடந்த விஷயம் தான் இது. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 ஆண்டுகள் ஆட்சி ஒரு கையில ஜெயலலிதா அம்மையார் என்னைக்கும் பாத்தீங்க எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா ஆட்சி விட்டு ஏன் திருப்பி பிடிப்பாங்கன்னா அந்த நாளா அவங்களோட ஆட்சி காலத்துல 91, 96 தவிர சொல்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த விஷயத்த அவங்க பெருமையா எடுத்தும் சொல்லுவாங்க. அதனால நிறைய பேர் பலன் அடைஞ்சிருப்பாங்க. உண்மையா சொல்லணும் அப்படின்னா 2017 to 2021 நீங்க பண்ணது ஆட்சியே கிடையாது. அது ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து பண்ணீங்க. அப்ப சொல்லக்கூடிய மாதிரி எந்த அச்சீவ்மெண்ட்ஸுமே உங்களுக்கு அதுல இல்ல. இப்ப ஜெயலலிதா மேல அதை செஞ்சேன்னு சொல்றாங்க. எடப்பாடியார் திருப்பி மக்கள் ஆட்சிக்கு எடுக்கணும்னா எடப்பாடியார் 4 வருஷமா இதை பண்ண உங்களால என்ன சொல்ல முடியும்? எங்க ஆட்சியில் அப்படி இருந்துச்சு இப்படின்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன சாதனைகள் எதுவுமே நீங்க சொல்லல. அப்போ ஒவ்வொரு தடவையும் உங்களை நினைக்கும் போது என்ன மோடி கிட்ட வணக்கம் போடுறாலோ அந்த அமித்ஷாட்ட வணக்கம் போடுறாலும் மட்டும்தான் தெரியுது. எடப்பாடி ஆட்சியோட சாதனைகளை காண்பிப்பதற்கு மக்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அதான் உண்மை. உங்க 4 ஆண்டு கால ஆட்சி ஒரு அவல காட்சி அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப அந்த விஷயத்துல உங்களுக்கு பெருசா அடி வாங்குது. இல்லை ஏற்கனவே நான் அதை பண்ணி இதை பண்ண ஆமா இதுக்கு முன்னாலே நீங்க எனது புடுங்கிட்டீங்க, வேற எந்த ஆணையும் புடுங்க வேண்டாம் மக்கள் உங்கள்கிட்ட நினைச்சிட்டாங்க. அதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அந்த பழமொழி தான் நீங்க சொல்லும் போது நாங்க அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்னு. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத வானம் ஏறி விண்மீன் பிடிச்சேன்னு சொல்லுவானா அந்த மாதிரி சொல்ற பழமொழி தான் உங்களுக்கு போடணும். உங்க 4 வருஷம் ஆச்சு நீங்க ஒண்ணுமே பண்ணல. சாதனைகளை காமிக்க விடவில்லை. மக்கள் உங்களை தலைவரா பார்த்திருக்கக்கூடிய அந்த 4 வருஷத்தை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க. உங்களை அடிமையா தான் பார்த்தாங்க. அதனாலதான் உங்களோட எலெக்ஷன் தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். அப்புறம் 4வது நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும் அவங்க ஒரு விஷயத்த தெளிவா இருந்தாங்க. நம்ம வைத்திருக்கின்ற ஓட்டு திராவிட ஓட்டு.
திமுக இருந்து நம்ம பிரிஞ்சு வந்தோம். திமுக இருந்து பிரிஞ்சு நம்ம வரும்போது என்ன அர்த்தம், நம்ம அண்ணாவை நான் புறக்கணிக்கவில்லை, பெரியாரை புறக்கணிக்கவில்லை, கருணாநிதியை மட்டும்தான் வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம வெளியில வந்தவங்களும் அவங்க தெளிவா இருந்தாங்க. அப்போ திராவிட கொள்கையோட அந்த ஊற்றுக்கண்ணான பெரியார பல இடங்கள் அவங்க பீரியட் நீங்க இருந்து 4 வருஷம் ஆட்சியில பல இடங்கள் அவமரியாதை பண்ணாங்க, பல இடங்கள் அவமரியாதை பண்ணாங்க. நீங்க எதுக்குமே எந்த ஸ்ட்ராங் ஆக்ஷனுமே எடுக்கல, எதுவுமே பேசல. ஏன்னா பிஜேபி நம்ம தப்பா நினைச்சிருவாங்களோ நீ செய்யல. அது மட்டும் இல்லை, நான் சொல்வது நான் எனக்கு ஓரளவுக்கு ஞாபகத்தை வச்சு சொல்றேன், தவறா இருந்தா நான் மன்னிச்சுக்கங்க. அந்த 4 வருஷத்துல பெரியாருக்கு நீங்க சிலைக்கு மாலை போட்ட மாதிரி கூட எனக்கு ஞாபகம் இல்ல, பிறந்த நாள்லயோ இதுலயோ. அப்போ நீங்க பெரியார் விட்டு உங்களை தள்ளி வைக்கிறீங்க. அப்படி பெரியார் தள்ளி வச்சு அரசியல் பண்ற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய தலைவர் கிடையாது. ஏன்னா திராவிட கொள்கையிலும் பெரியாரும் ஏத்துக்கிட்ட ஒரு குரூப் தான் எங்களுக்கு கருணாநிதி வேண்டாம், ஸ்டாலின் வேண்டாம்னு உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அவங்க பெரியார் எதிரி கிடையாது, அவங்க பெரியார் தான் அவங்களும் கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க. ஆனா அவங்களால கருணாநிதி அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்ப அந்த பெரியாரையே நீங்க வேண்டாம்னு சொல்லும் போது நீங்க பிஜேபியோட சேர்ந்தவரா அப்படின்னு உங்களுக்கு விட்டு ஒரு பெரிய கூட்டம் போச்சு. அப்ப என்ன பண்ணிருக்கணும், உங்க கொள்கை தளத்தை விட்டு நீங்க விலகாம பெரியாரிய கொள்கைகளை அண்ணாவையும் நீங்க நல்லா முன்னிறுத்தி நீங்க பண்ணுவோம். உங்களுக்கு புரட்சி தலைவர் வேற எதுவுமே தெரியாது. அப்போ பெரியாரிய கொள்கைகள்னால கருணாநிதியும் திமுக பிடிக்காம பெரியாரிய கொள்கைகள் நிறைய பேர் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. அவங்க எல்லாம் என்ன யோசிச்சாங்க, இவருக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை போலன்னு அவங்க உங்களுக்கு வாக்களிப்பதை நிறுத்தி விட்டார்கள். திமுக போனாங்களான்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு வாக்களிப்பதை நிறுத்தி விட்டார்கள். அப்போ இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு கட்சின்னு வரும்போது அந்த கட்சியோட தொண்டர்கள் எந்தெந்த குழுமத்தில இருந்து இருக்காங்க, அவர்கள் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்காங்கிறது ஏத்த மாதிரி ஒரு தலைவர் நடந்துக்கிட்டா அந்த கட்சி நிலைக்கும். நான் நினைக்கிற மாதிரி நீ நடந்துக்க தொண்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவ்வளவு பெரிய தலைவர் நீங்க கிடையாது. நம்ம சாதாரண ஆளா இருக்கும்போது தொண்டர்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அவர்கள் எதிர்பார்க்கின்ற தலைமை பண்பையும் அவர்கள் எதிர்பார்க்கிற கொள்கை பிடிப்பையும் நம்ம கொடுத்தா தான் நம்ம அதை செய்ய முடியும். நீங்க அது எதுவுமே செய்யல. ஜெயலலிதா மேலாகட்டும், எம்ஜிஆர் அவர்களாகட்டும் அந்த கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சாங்க. 69% ரிசர்வேஷன் கொடுத்தாங்க, 10 ஷெட்யூல்ல போட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சதோ இல்லையோ, ஏன்னா தொண்டர்கள் எதிர்பார்த்தாங்கன்னு நீங்க ஒண்ணுமே செய்யல. நீங்க உங்க பொலிட்டிக்கல் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் போட்டீங்க. ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சில விஷயங்கள் உண்மையாகவே நியாயமாகவே மக்களுக்கு நன்மை செய்யணும்னு செய்யணும். எனக்கு இல்லைன்னா அரசியல் ஆதாயம் எடுக்கணும்னு செய்யக்கூடாது. நான் நல்லது செய்வேன் செஞ்சா மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிக்கலாம். நீ அப்படி எதுவுமே செய்யல. செஞ்ச ஒவ்வொரு காரியமும் அரசியல் காய் நகர். அதனால மக்கள் உங்க மேல ஃபெட்டப் ஆயிட்டாங்க, உங்களை சீ அப்படின்னு நினைச்சிட்டாங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இப்ப கூட நீங்க மாத்தலாம், உங்க அரசியல் வாழ்க்கை அஸ்தமிச்சு நிறைய பேர் சொல்றாங்க. இல்லை, இப்பவும் அதிமுகவுடன் வேர்களை தேடி நீங்க போய் அதுல இருந்து உண்மையை உணர்ந்து நீங்க நடந்தீங்கன்னா நிச்சயமாக உங்க கட்சிக்கு இன்னும் எதிர்காலம் இருக்கிறது. இது தவிர இன்னொரு பெரிய மைனஸ் உங்களுக்கு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள 7 பெரிய ஒரு 5-6 பெரிய சாதிகள் உண்டு. அந்த பெரிய சாதிகள்ல ஒரு சாதியான கவுண்டர் சமூகத்தில் நீங்க பறந்துட்டீங்க. இப்ப கருணாநிதி அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க விசைவில்லாத சமூகத்தை சார்ந்தவர், ஜெயலலிதா அம்மையார் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிராமண சமூகத்தை சார்ந்தவர், எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மலையாளி. அப்ப இந்த பெரிய சமூகத்துக்குள்ள யாருமே வரல. அப்ப இதுல என்னையா பெரிய மைனஸ் கேட்கிறேன்னீங்கன்னா இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு பழக்கம் உண்டு. தமிழ்நாட்டுக்கு தமிழ்னு பிடிக்கவே பிடிக்காது. இந்த 7 பெரிய சாதின்னு சொல்ற ஒரு ஜாதி எடுத்தீங்கன்னா மீதி 6 பேரையும் அவனுக்கு பிடிக்காது. இவனுக்கு அவனை பிடிக்காது, அவனுக்கு இவனை பிடிக்கும். ஆக மொத்தம் யாருக்கும் யாரையுமே பிடிக்காது. ஆனா அவருக்கு நியூட்ரலா உள்ள ஒரு நபருக்கு தான் அவங்க வாக்களிக்க முடியும். அப்ப நீங்க கவுண்டர் சமுதாயத்துல பிறந்த உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். கொங்கு பெல்ட்டை நீ அப்பவும் ஜெயிச்சீங்க. ஏன் ஜெயிச்சீங்க நீ யோசிச்சு பார்க்கணும் 2021. ஏன்னா நீங்க தனபால் அவர்கள் அங்கெல்லாம் நின்னாரு. அப்ப அருந்ததியர் ஓட்டும் அதிமுக பழைய ஓட் பேங்கான அருந்ததியர் ஓட் பேங்க் உங்களுக்கு நின்றுச்சு. அப்போ அதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்க ஜெயிச்சீங்க. அப்போ ஒரு சமுதாயம், ஒரு பெரிய சமுதாயத்துல பிறக்கிறது ஒரு வகையில பிளஸ், இன்னொரு வகையில மைனஸ். உதாரணத்துக்கு நான் இப்ப சொல்றேன், அன்புமணி ராமதாஸ் ஐயா இருக்காரு. கொள்கையெல்லாம் எனக்கு பிடிக்கும். தமிழகத்துல மிகப்பெரிய சமுதாயத்தை சார்ந்தவர், 15% இருக்காங்க, 20% இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவரால் சிஎம் ஆக முடியாது. ஏன்? அவர் மற்ற ஜாதிக்காரங்க ஏத்துக்க மாட்டாங்க. இந்த மைனஸ் உங்களுக்கும் இருக்கு. நீங்க பெரிய தமிழகத்திலே மிகப்பெரிய பெரிய எண்ணிக்கையில் ஒரு சமுதாயம், பிளஸ் நல்ல பணம், நல்ல செல்வாக்குள்ள சமுதாயத்துல பிறக்குறீங்க. அப்ப மத்தவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு அந்த காஸ்ட் நியூட்ரல் கம்யூனிட்டி இதுன்னு சொல்லுவாங்க. அவரு நம்ம ரவீந்திரன் தோசா சொல்லுவார். அந்த ஐடென்டிட்டி உங்களுக்கு கிடைக்காது. அப்போ நீங்க இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் நினைக்கிறதே உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் லீடர் ஆகும்போது உங்களுக்கு மைனஸ் ஆயிடுது. அப்ப இன்னொரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. உங்களை 2021 ப்ராப்பர் பண்ணி மேல தூக்கிட்டு வந்து கொங்கு மண்டலம் தூக்கிட்டு வரும்போது உங்களை சார்ந்த அந்த கவுண்டர் சமுதாயம் தூக்கிட்டு வர்றாங்க. அதே சமயத்துல அருந்ததியர் சமுதாயம் அந்த சமயத்துல உங்க கூட பின்புலமா இருந்து உங்களுக்கு முழுக்க வாக்களிச்சாங்க. இந்த தடவை அந்த அருந்ததியர் சமுதாயம் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. அப்ப காரணத்தை ஏன் நீங்க பார்க்கணும். அவர்கள் மேல மிஸ்டேக் உங்க மேல. அதாவது எம்ஜிஆர் காலத்துல, ஜெயலலிதா அம்மையார் காலத்துல மிகவும் மதிப்பான ஒரு பொசிஷன்ல வைக்கப்பட்டவர், அதாவது ஸ்பீக்கர் பொசிஷன்ல வைக்கப்பட்டவர் தனபால் அவர்கள். கிட்டத்தட்ட அந்த வட்டாரத்துல அருந்ததி அரசியல்வாதிகள் நான் தான் பெரிய ஆள் நான் சொல்ற அளவுக்கு ஒரு நிலைமையில இருந்த தனபால். அப்போ நீங்க உங்க சாதி வெறினாலும் சில பேர் சொல்றாங்க என்னத்தினாலும் தெரியல. நீங்க என்ன பண்ணிருக்கணும், அவருக்குள்ள அந்த அந்தஸ்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்து அந்த வாக்கம் கூட வச்சிருந்துருக்கணும்.
நீங்க அதை பண்ணல. வருத்தத்தோட, உண்மையாவே தனபால் வருத்தத்தோட என்ன சரியா ட்ரீட் பண்ணல, எனக்கு மதிக்கல, அதாவது நீங்க ஜாதி துவேஷத்தோட செயல்பட்டீங்கிறத மறைமுகமா அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்ப என்னாச்சு, அவர் பையனும் கொண்டு போய் தாவேக்கல சேர்ந்துட்டாரு. அருந்ததியர் ஓட்டு உங்களை விட்டு என் பிளாக்கா பிரிஞ்சு போயிருச்சு. அப்ப என்ன ஆவீங்க, போன தடவை இந்த 2 ஓட்டையும், கவுண்டர் ஓட்டையும் அருந்ததியர் ஓட்டையும் மட்டுமே வச்சு கொங்கின் ராஜாவாக இருந்த நீங்க இந்த தடவை கொங்குல கூட உங்களால ரொம்ப ஜெயிக்க முடியலங்கிறத நிதர்சனமான உண்மை. அதாவது கொங்குல ஜெயிக்க முடியாம வட தமிழகத்துல பாமக கூட்டணியோட நீ இருந்து நிறைய பேர் உங்க ஆட்கள் எம்எல்ஏவா வந்ததுனாலதான், அதிமுக எம்எல்ஏ வந்ததுனாலதான் இந்த ரெபலியன், அந்த ரிவால்ட் சொல்றோம்ல, அந்த கிளர்ச்சி உங்களுக்கு எதிராக வருது. இதே இது கொங்குல நீங்க அருந்ததியர்களை அட்ஜஸ்ட் பண்ணி போய் நீ அவங்களோட இருந்து நீங்க நிறைய ஜெயிச்சிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்திருக்காது. அப்போ உங்களோட டவுன்ஃபாலுக்கு காரணம் யார், உங்களோட வீழ்ச்சிக்கு காரணம் யாரு, நீங்க 1000 பேரை கை காமிக்கலாம். ஆனா நிதர்சனமான ஒரு உண்மையான காரணம் என்னன்னா, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் முதுகெலும்பு இருக்கணுமோ அங்கெல்லாம் குனிஞ்சிட்டீங்க, எங்கெல்லாம் தலைமை பண்பு காமிக்கணுமோ அங்கெல்லாம் முதுகை காமிச்சிட்டீங்க. அப்ப என்ன ஆகும், உங்களை யாரும் தலைவராகவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, உங்களை யாரும் சீரியஸா உங்களை ஒரு சீரியஸா எடுத்துக்கவும் யாரும் பண்ணல. அதனால நீங்க தோத்தீங்க. அப்புறம் யார்கிட்டலாம் கீழே இருக்கிறவன் தொண்டர்கிட்ட ஜெயலலிதா அம்மையார் இறக்கம் காமிப்பாங்க, நல்லா நடப்பாங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆரும் தொண்டர்கள் நடப்பாங்க. எம்எல்ஏ எம்பி திட்டுவாங்க, தொண்டர்கள் நல்லா வச்சுக்குவாங்க, கீழே உள்ளவங்க நல்லா வச்சுக்குவாங்க. நீங்க கீழே உள்ளவங்க மட்டும் தான் வீரம் காமிச்சீங்க. இன்றைக்கும் நீங்கள் திருப்பி வேலை வரணும்னா நான் சொன்ன காரியங்களை நீங்க ரெக்டிஃபை பண்ணீங்கன்னா அதிமுக திருப்பி ஒரு மிகப்பெரிய கட்சியா இருக்கும். ஏன்னா நான் ஒரு விஷயத்த நம்புறவன், இரட்டை இலைங்கிறது ஒரு மிகப்பெரிய சின்னம். அந்த சின்னம் இருக்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சில தவறுகளை திருத்தினால் இன்னும் தமிழகத்தில் ஆட்சிக்கு வரீங்களில் ஒரு மிகப்பெரிய ரெலவெண்ட் பிளேயரா தான் நீங்க இருப்பீங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்புறம் பாருங்க, திமுக கூட இளைஞர்களை கொஞ்சம் வளர்த்து மேல கொண்டு வருது. ஏன்னா அவங்க சொல்லலாம் உதயநிதி ஸ்டாலினுக்காக கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னவோ எதுக்காக கொண்டாலும் திமுகவும் இளைஞர்களை கொண்டு வருது. தாவேக்கா முழுக்க இன்றைக்கு இளைஞர்களான கட்சி அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கிட்டு போயிடுச்சு. அதிமுக இளைஞர்கள் கிட்டத்தட்ட யாருமே வரல. 2016 ஜெயலலிதா அம்மையார் போனதுக்கு அப்புறமே இந்த கட்சியில யாருமே எந்த இளைஞருமே இந்த கட்சியோட ஐடென்டிஃபை பண்ணல. அப்போ அதிமுகவோட ஓட்டு எல்லாமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திமுக கூட இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இளைஞர்களே இல்லாத ஒரு கட்சியா நீ ஆக்கிட்டீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீ இருக்கவனையே வச்சு எல்லா போஸ்டையும் ஃபில் பண்ணதோட மட்டுமல்லாமல் இளைஞர்களுக்கும் உங்களுக்கு இடையில உள்ள கேப்பை நீங்க ரொம்ப கிரியேட் பண்ணிட்டீங்க. அதை நீங்க என்னைக்குமே குறைக்கணும், அதை நம்ம வழி கொண்டு வரணும், இளைஞர்களும் சேர்க்கணும், நீங்க முயற்சி எடுக்கல. அப்ப என்ன ஆகுது, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 12, 13 ஆண்டுகளா, கிட்டத்தட்ட ஜெயலலிதாவோட கடைசி அந்த 16 சொல்லிடலாம், இளைஞர்கள் யாருமே அதிமுக சேரல அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகள் அதிமுகவோட ஓட்டு நிலை ஒரு தேக்கமாவே அடைஞ்சிருக்கு. பழைய ஓக்காளர்கள் சில பேர் இறந்து போயிருப்பாங்க. புதுசா நீங்க யாரையுமே சேர்க்கவில்லை. எந்த இளைஞர்களும் அதிமுக ஒரு கட்சியாவே பார்க்கல. அதற்கு காரணம் யாரு, அது காரணம் நீங்க தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னா நான் தான் கட்சி நாசமா போனாலும் அந்த கட்சி என் கூட தான் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் நீங்க பர்டிகுலரா இருந்தீங்க. இளைஞர்களை சேர்க்கிறதுக்குள்ள முயற்சிகள் எடுக்கவில்லை. ஒருவேளை நீங்க இளைஞர்களை சேர்த்து கட்சி கொஞ்சமா ரீஜுவனேட் பண்ணிருந்தீங்கன்னா இன்றைக்கும் அதிமுக ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கும். அதை நீங்க பண்ணாதனால திருப்பியும் நீங்க இளைஞர்களை விட்டுட்டு நீங்க என்னதான் பண்ணாலும் தலைகீழ்னால அதிமுக பழைய நிலைமை அடையாது. நீங்க அவங்களையும் சேர்த்து அரவணைச்சு கொண்டு போனீங்கன்னா ஒருவேளை பழைய நிலைமை அடையலாம், நல்ல நிலைமைக்கு அதிமுக வரலாம். இப்படி நம்ம மேல் சொன்ன காரணங்கள்லாம் அரசியல் தவிர அதிமுக தோற்பதற்கான மிகப்பெரிய காரணங்கள். இது தவிர சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு காரணங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இந்த எலெக்ஷனை தாவேகா பத்தி சொல்லும் போது என்ன சொன்னாங்க, தாழ்த்தப்பட்டவர் பெருவாரியா மூவ் பண்ணி போயிட்டாங்க தாவேகாக்குன்றாங்க. அப்ப அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதிமுக அவங்க கையில வச்சிருந்த அதிமுக அவர்களை சரியாக ட்ரீட் பண்ணலைங்கிற, மதிக்கல அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தனாலதான் போயிட்டாங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் நீங்க திருத்திக் கொள்ள வேண்டும். அனைவருக்குமான ஒரு தலைமை பண்புள்ள ஒரு தைரியமான தலைவரா நீங்க உங்களை காமிக்க முடியுமானால் அதிமுகவுக்கும் எதிர்காலம் இருக்கின்றது. மீண்டும் சந்திப்போம்.